ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எண்ணெய், பட்டை, லவங்கம், கசகசா, சோம்பு, கேர்டு, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி, சோயா, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, புதினா, ஒரு பச்சை மிளகாய் கீர்னது, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள். இப்போ கேஸை ஆன் பண்ணிக்கோங்க. கேஸை நல்லா ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சு குக்கர் நல்லா காயிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். காஞ்சதும் நம்ம வச்சுருக்க எண்ணெயை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே நம்ம வச்சுருக்க சோம்பு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கூடவே நம்ம போட்டிருக்க பட்டை, லவங்கம் இதுவும் நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வறுபடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. 2 நிமிஷம் போல் நீங்கள் நல்லா வதக்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். எப்போ நம்ம எது செஞ்சாலும் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வச்சு பண்ணால் நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு எது செஞ்சாலும் இப்போ கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இது கூட நம்ம ஒரு பச்சை மிளகாய் கீர்னது எடுத்து அதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே அடி பிடிக்கும் உடனே. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த தக்காளி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டே இருங்க. முக்கியமாக நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற வெஜிடபிள் ரைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஓரளவு நல்லா குழஞ்சி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் தக்காளி. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க புதினாவை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. புதினாவோட அந்த பச்சை ஸ்மெல்லும் அதில் இறங்கி அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ புதினா நல்லா சுருடி எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த 3 காய்கறிகளையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கோங்க. கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அது கொஞ்சம் தொக்கு மாதிரி வந்துடும் லைட்டாக. இந்த டைமில் காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு எல்லா இடத்துலையும் உப்பு ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது கூடவே நம்ம ஒரு பிஞ்ச் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா இது கூடவே நம்ம சேர்த்து வச்சுருக்க கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம வச்சுருக்க மிளகாய்த்தூள் எடுத்து கொஞ்சமாக, நான் மசாலா அதிகமாக சேர்த்துட்டேன், அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3த்தையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்தோடனே உங்களுக்கு நல்லா தொக்கு மாதிரி கிடச்சிருச்சு. காய்கறிகளோடு சேர்ந்து எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வெளியே வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சோயாவை எடுத்து ஆட் பண்ண உடனே கை விடாமல் ஃபஸ்ட்டு கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிக்கும். ரொம்ப முக்கியங்க. அடி பிடிக்காமல் செய்யணும். சிம்மில் வச்சு தான் செய்யணும். ஸோ அதனால் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு சோயாவில் அந்த மசாலாலாம் இறங்கி ஓரளவு நல்லா ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேர்டு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுகிட்டே இருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு, அதாவது நீங்கள் அரிசிக்கு தேவையான அளவு அளவெடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா தண்ணி, அதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து அளந்து வச்சுருக்க தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் யாருக்கெல்லாம் நீங்கள் உப்பு அதிகமாக சேர்க்கணும் இல்லை மிளகாய்த்தூள் போடணும் அப்படின்றவங்க இதை டேஸ்ட்டு பார்த்துட்டு இது கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். கிளறி விட்டதும் அது கூடவே நான் கழுவி க்ளீன் பண்ணி அளவெடுத்து வச்சுருந்த அரிசியை எடுத்து அதில்
ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் நல்லா கிளறினீங்க அப்படின்னா லைட்டாக அடி பிடிச்சிருந்தா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாயிடும். நல்லா கிளறிக்கோங்க. மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி நல்லா கிளறுங்க. கிளறி அது கூடவே கொஞ்சம் போல் புதினா, அந்த ஒரு ஃப்ளேவர் வாசனைக்காக எல்லா இடத்துல இறங்கணுன்றதுக்காக புதினா ஆட் பண்ணி மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் மூடிடுங்க. மூடி அந்த கேப்பில் 2 முட்டை நான் அவிச்சு எடுத்துக்கிறேன். விசிலும் 3 விசில் வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வெங்காய பச்சடியும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வெங்காய பச்சடி செஞ்சுட்டேங்க. 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதை எடுத்து நீங்கள் ஒரு வேறு பாத்திரத்துக்கு, அகலமான பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணி அதில் புதினா மேலே தூவி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி எடுத்து பிளேட்டில் முட்டை பச்சடி எல்லாம் சர்வ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பிரிஞ்சோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.